மகா கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே, இந்த வேலை கர்த்தாவே சகோதரர் முரளிக்காக ஜெபிக்கிறோம். முரளி இம்மானுவேலுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் மகனோடு கூட இருந்து வழிநடத்தப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பார்க்கிறோமே. தேவ ஆவியுடைய கரை இறங்கட்டுப்பா. நீர் மகனை ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரம் மகனோடு கூட இருந்து வழி நடத்துங்க. ஆண்டவரே, மகனுக்கு ராஜா புதிய கிருபைகளை இந்த ஆண்டுகளை தருவீராக. மிகுந்த கனிகளை கொடுக்க தேவன் உதவி செய்வீராக ராஜா. அதே போல இந்த நாட்டில் பிறந்த குழந்தைகளுக்காக, பிறக்கப்படுற குழந்தைகளுக்காக, ஆண்டவரே பிரசவிக்கிற தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். பிறந்த குழந்தைகளை ஆசீர்வதிங்க, தரிசனம் நிறைவேற்றும். அதே போல பிறக்க போகிற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தாய்மார்களுக்கும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, தாய்மார்களுக்கு சுகப்பிரசத்தை கட்டளையிடுங்க. தாயின் கருவிலை தோன்றும் முன்னே அறிந்தேன், முன்குறித்தேன், வேறு பிரித்தேன், பரிசுத்தமாக்கினேன், ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னவரே அப்பா, பிள்ளைகளை கொடா கூட நீ ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, நன்மையான காரியங்கள் செய்வீராக அப்பா. ஆண்டவரே, நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அதே போல வியாதிப்பட்ட மக்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இங்க வந்திருக்கிற நபர்கள், அல்லேலூயா, உங்க உறவினர்கள், உங்களுக்கே பலவீனங்கள் ஏற்பட்டிருக்கலாம். நான் அவளுக்கு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வரப்பண்ணி என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த வேலை பலவீனத்தோடு வந்திருக்கலாம். அதே பலவீனத்தோடு போகக்கூடாது. கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேலே இறங்குகிறது. இயேசுவின் நாமத்தினால பலவீனத்தோடு இருக்கிறவர்கள் பேரை சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே அப்பா, என் அன்பு பிள்ளைகளை உச்சரிக்கிற ஒவ்வொரு பேரையும் ஆண்டவரே நீங்க கண்ணோக்கி பாருங்க. இங்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஆவியானவர் எங்க உண்டாங்க விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, மரண கட்டிலிருந்து விடுதலை. இயேசுவின் நாமத்தை சுகம், பலன், ஜீவன், பாதுகாப்பு உண்டாகட்டும். அறிக்கை செய்த ஒவ்வொரு ஆண்டவரே பெயருடைய சிரசின் மேல உங்க ஆண்டவரே கரை இறங்கட்டும். உங்க சுகப்படுத்துற வல்லம் இறங்கட்டும். நீ சுகமாக்குவீராக. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய கரை இறங்கட்டும். நீர் ஆளுகை செய்யுங்க டாடி. அற்புதங்கள் செய்வீராக. நாமத்தொன்னே மகிமைப்படுத்துங்க ராஜா. தேவ ஆவியுடைய கரை இறங்கட்டும். ஆண்டவரே, யாரெல்லாம் என்ன தேவைகளுக்காக வந்திருக்கிறார்களோ அந்த தேவையெல்லாம் கர்த்தாவை நிவர்த்தி செய்ய வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, கடன் பிரச்சனை மாறணும், பாவங்கள் சாபங்கள் நீங்கணும். ஆண்டவரே, கடந்த 25ஆம் ஆண்டு கடன் பிரச்சனையோடு துக்கத்தோடு இருந்திருக்கலாம். ஆனா அந்த 2026 கடன்லாம் அடைக்கப்படும்படியாக என் தேவன் கிருபை செய்யுங்கப்பா. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய் என்று பார்க்கிறோமே. என் பிள்ளைகளோட கரங்களை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, பெருக செய்யுங்க, நிரப்பி அனுப்புங்க. சகல துதிகன மகிமை யாவும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருங்கள். கர்த்தர் நாமம் மகிமை பெறுவதாக. அல்லேலூயா. நம்ம மத்தியிலே சகோதரர் ஒரு வந்திருக்கிறாங்க, வேலைச்சேரி பகுதியிலிருந்து. அந்த சகோதரருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஐயா, நீங்க எழுஞ்சில்லைங்கய்யா. உங்க துணைவியாருக்கு தான் உடம்பு சரியில்லை இல்லையா? ஆமே. அவங்க பேர் என்னையா? ராஜு. ஆமே. அவங்க துணைவியாருக்கு உடம்பு சரியில்லை. கர்த்தருடைய கரம் அவன் மேல இறங்கும்படியாக வந்த சோறு தேவன் ஆஸ்வதிக்கும்படியாக. அன்பின் தாப்பனே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வந்திருக்க சகோதரர் மேல உங்க கரை இறங்கட்டும். அந்த துணையார் மேல உங்க கரை இறங்கட்டும். ஆவியானவர் எங்க உண்டு அங்க விடுதலை உண்டு. ஆண்டவரே, இந்த வேலை அவர் வந்து இங்க ஜெபிக்கிறார். ஆண்டவரே, ஆண்டவரே, துணையாருக்காக ஜெபிக்க வந்திருக்கிறாங்க. உங்க வல்லமை இப்போதே ஆண்டவரே உங்க துணையார் மேல இறங்கட்டும். நீ தொட்டு சுகமாக்குங்க இயேசுவின் நாமத்தினாலே. இப்போது தேவ வல்லமை, தேவ கரை இறங்கட்டும். நான் அவளுக்கு ஆரோக்கியத்தை சௌக்கியத்தை வரப்பண்ணி என்று பார்க்கிறோமே. உங்க சுகப்படுத்துற வல்லமை இப்போது தாயார் மேல இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய கரை இறங்கட்டும். இந்த தழும்புகளால் குணமாகிறோம். குணமாய் வந்து சாட்சியாக நிறுத்துவீராக. ஒரு புதிய பலன் இறங்கட்டும் ஆண்டவரே. அதே போல மகள் ஸ்வேதாவுடைய வீட்டுக்கு நான் சென்றபொழுது ஒரு சகோதரி வந்தாங்க. என் தாயாருக்காக ஜெபம் பண்ணுங்க, என்ன வியாதினே தெரியல, காலெல்லாம் வீங்கி போகுது என்று சொல்லியிருந்தாங்க.
அவர்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. இந்த வேலை கண்ணோக்கி பாருங்க அப்பா. அந்த சகோதரி மேல உங்க கரை இறங்கட்டும். அவங்க ரெட்டில்ஸ்ல பக்கத்துல இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. எங்க இருந்தாலும் கர்த்தருடைய வல்லமை புறப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தொட்டு சுகம் உண்டாகட்டும்பா. மருத்துவமனையில எவ்வளோ பேர் இன்னைக்கு மரண தருவாயில இருக்கிறாங்க. அவளா கொன்னுக்கி பாருங்க. ஜீவனை மீட்டெடுப்பீராகப்பா. எத்தனையோ நபர்கள் எங்களை விட்டு கடந்து சென்றாலும் கிருபையா எங்களை நீங்க ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்வேதா அப்பா அவர் கூட பார்த்தீங்கன்னா ஸ்டோன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கடந்த அவங்க ஸ்கேன் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது, கர்த்தர் சுகத்தை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அவருக்காக நம்ம ஜெபிக்கணும். அதே போல் தம்பி விமல் எழுப்பா, உனக்காகவும் தம்பிக்காக நம்ம ஜெபிக்கணும். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கா பாருங்க, ஷேவ்லாம் பண்ணி நீச்சா. அல்லேலூயா. அவன் தேவன் தாமே உன்னை ஆஸ்வதிப்பாராக. இதுதான் நாங்கள் எதிர்பார்த்தோம். அல்லேலூயா. உன் வாழ்க்கை மாறும். கர்த்தர் உனக்குள்ளே வந்தால் எல்லாம் மாற்றுவார். ஒரு புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அல்லேலூயா. நீ இதிலிருந்து ஒரு புதிய மனுஷன். ஆமென். இனிமேல் உன் பேர் விமல் மாத்திரம் இல்லை, விமல் என்கிற விக்டர். ஆமென். உன் வாழ்க்கை ஜெயமுள்ள வாழ்க்கையாக கர்த்தர் மாற்ற போகிறார். இந்த மகனுக்காக ஜெபிக்கணும். போதை வஸ்துகள் அடிமைப்பட்டு, குடி வெறியிலிருந்து அடிமைப்பட்டு இன்னைக்கு அந்த மகனை மீட்டெடுக்கும்படியாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த மகனுடைய சிந்தை எல்லாம் மாறணும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய கரை மகன் மேலே இறங்கட்டும்பா. இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய கரை இறங்கட்டும். மகனை ஒரு புதிய மனுஷனாக மாற்றுங்க. நீர் மாற்றி கொண்டிருந்திருக்கபடியா நன்றி. இயேசு நாமத்தில் இந்த மகனுடைய வாழ்க்கையில நீர் வெற்றியை தருவீராக. இயேசுவின் நாமத்தினாலே சுகம், பலன், ஜீவன், பாதுகாப்பு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நீங்க அற்புதம் செய்யுங்க, அதிசயம் செய்வீராக மகனுடைய வாழ்க்கையில. இனி பாவம் இந்த மகனை மேற்கொள்ள பாதுகாத்துக் கொள்ளுங்க. சிந்தனையை கழுவுங்க, எண்ணங்களை கழுவுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. ஒரு தேவ தூதல கூட்டம் ஐசப்பா அந்த மகனை சூழட்டும். உம்முடைய தேவ தூதல கூட சூழட்டும். இந்த மகனுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்கதை போகட்டும். பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். பெற்றோரை ரட்சிப்பீராக, விடுதலை தருவீராக. கர்த்தரே தேவன் என்பதை முழக்கமிடும்படியாக என் தேவனுடைய கரம் இந்த மகன் மேலே இறங்குவதாக. ஆசீர்வதிங்க. அதே போல ஸ்வேதா அப்பா மேல கரை இறங்கட்டும். நீ தொட்டு சுகமாக்குங்க. இயேசுவின் நாமத்தால் எந்த நிலைமையில இருந்தாலும் இப்போது பரிபூர்ண விடுதலை உண்டாகட்டும். ஆளுகை செய்யுங்க. Heal in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். God bless you. God bless you. உட்காருங்க. கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. அறிவிப்பு: ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 8:45 ஆராதனை நடைபெறும். ஆமென். இந்த மாதத்திலிருந்து 8:45 ஆராதனை நடைபெறும். விசுவாசிகள் யாவரும் 8:45 நீங்க வந்து அமர்ந்து ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளுகிறேன். கொயர் டீம் 8:30 வரணும். அல்லேலூயா. கொயர் டீம்ல இருக்கிறவங்க வெண்ணாடை கண்டிப்பா மஸ்ட். ஆமென். அது பாடுகளாக இருந்தாலும் சரி, இசை வாசிகளாக இருந்தாலும் சரி. ஆமென். வெண்ணாடை என்பது அது நமக்கு கொடுக்கக்கூடிய, ஆமென். எல்லாத்துக்கும் யூனிஃபார்ம் இருக்குல்ல. மிலிட்ரி பாருங்க யூனிஃபார்ம் போட்டிருக்கிறாங்க. காவல்துறை பாருங்க யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க. மருத்துவர் டிஷர்ட்டு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு ஆப்ரேஷன் பண்ணுவாங்களா? அவங்களுக்கு யூனிஃபார்ம் இருக்கு. ஆமென். நர்ஸ், ஸ்டாஃப் நர்ஸ் இல்லையா? ஆமென். அவங்களுக்கும் யூனிஃபார்ம். ஆனால் நம்ம மட்டும் விசுவாசிகள் பரவாயில்ல, திருவிருந்து எடுக்கும்போது வெண்ணாடை நீங்கள் போட்டு வாங்க. மற்றவங்க கலர் ட்ரெஸ்ஸில் வாங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் கொயர் டீமில் இருக்கிறவங்க, கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் ஊழியம் செய்கிறவங்க, ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க 8:30 வந்து தேவ சமூகத்தை உட்காருங்க. ஆமென். நீங்கள் கெஸ்ட்டை கூட்டு வந்தாலும் 8:30 வரணும். ஆமென். அந்த கெஸ்ட் கிட்ட சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென்.
அல்லேலூயா. கெஸ்ட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க நம்ம மேல் வைத்த அன்பு நிமித்தம் வந்து போகிறாங்க. ஆனால் நீங்கள் திருச்சபையில் நாட்டப்பட்டவர்கள். ஆமென். அதே போல் நம்ம திருச்சபையில் இருக்கிற உறுப்பினர்கள், இப்போ நரேஷ் இருக்காப்புல, நரேஷுடைய தம்பிக்கு கல்யாணம் எப்போ? இந்த மாதம் முடிச்ச பிறகு உங்களுக்கு எனக்கும் இன்விடேஷன் கொடுப்பாங்க. அவங்க தம்பிக்கு 21ஆம் தேதி 4 மணி அளவில் கல்யாணம். அந்த தம்பி அவர் அண்ணன், அவர் எங்கே இருப்பார்? கல்யாணத்தில் இருப்பார். யார் கல்யாணத்தில் இருப்பார்? அவங்க தம்பி தான் கல்யாணத்தில் இருப்பார். ஆனால் அவர் வந்து பார்த்தா இன்னொரு வீட்டு கல்யாணத்துக்கு போனால் நல்லா இருக்குமா? அது நம்ம சபை மக்கள் அப்போ தம்பியோட கல்யாணம்லாம் தம்பி அங்கே இருப்பார். எதில் உண்மை? அதே போல் நம்ம திருச்சபையில் புதிய வருட ஆராதனை, ஆமென், வாக்குத்தத்த ஆராதனை, பாதம் கழுவுதல் ஆராதனை எல்லாமே நம்ம சபையில் இருக்குதுன்னு சொல்லும்பொழுது நம்ம சபை மக்கள் நம்ம சபையில் தான் வரணும். ஆமென். அக்கா வீட்டுக்கு போனேன், ஆட்டுக்குட்டி வீட்டுக்கு போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன், அதெல்லாம் வந்து சொல்லக்கூடாது. எக்ஸ்கியூஸே கிடையாது. குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, சாக்கு போக்கு சொல்கிறவங்க சாதிக்க மாட்டாங்க, சாதிக்கிறவங்க சாக்கு போக்கு சொல்ல மாட்டாங்க. நம்ம திருச்சபை அப்படி என்றால் புதிய வாசல் சீயோன் திருச்சபையில் தான் வரணும். ஆமென். ஒரு ஊழியக்காரன் தொலைபேசி தொடர்பு கொண்டு வாங்க அப்படின்னா எவனுக்கோ சொல்கிற மாதிரி அப்படியே இருந்தால் என்ன அர்த்தம்? ஆமென். அதனால் புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். எதுக்காக நான் சபையில் இதை அறிவிக்கிறேன்னா மற்றவர்களும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. இங்கே ஆராதனைங்க, இங்கே ஃபங்க்ஷன் இருக்குன்னா இங்கே தான் இருக்கணும். அதை விட்டுட்டு நான் அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு எது உங்களுக்கு திருச்சபை? கர்த்தர் எந்த தோட்டத்தில் உங்களை நாட்டி வைத்திருக்கிறாரோ, நட்டு வைத்திருக்கிறாரோ அங்கே தான் வரணும். இப்போ இவங்க ராணி சிஸ்டர் இருக்கிறாங்க, அவங்க ஏஜ் சபை விசுவாசி, அவங்கள போயிட்டு நீங்கள் இங்கே தான் வரணும்னு சொல்ல முடியுமா? நம்ம திருச்சபையில் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைங்க நம்ம திருச்சபைக்கு கர்த்தர் இந்த இடத்த நட்டி வைத்திருக்கிறார். சில பேர் திருச்சபைக்கு போகாமல் அங்கங்கே இருப்பாங்க. சில பேர் விடுதலை பெற்றுக்கொண்டவங்க, இந்த சபையில் அற்புதம் நடந்திருக்கும், கர்த்தர் இந்த இடத்த எடுத்து நாட்டி வச்சிருப்பாரு, அவர்கள் இந்த திருச்சபைக்கு தான் வரணும். அதான் ஒழுங்கு. அதை விட்டு போட்டு நீங்கள் இஷ்டத்துக்கு போய் மந்தையை விட்டு வெளியே சுற்றுற ஆடெல்லாம் அது மூக்குறாங்கயிறு இல்லாத ஆடா மாடான்னு தெரியல. அதனால இனி எந்த தவறும் நடக்கக்கூடாது. ஆமென். ஞாயிற்றுக்கிழமை இங்கே தான். அல்லேலூயா. புரிஞ்சவங்க கை தூக்குங்க. அல்லேலூயா. ஆமென். எதுக்காக அப்படி சொல்லணும்னா இதுதான் குடும்பம். மற்றவங்க அதெல்லாம் கெஸ்ட்டு தான். கெஸ்ட் ஹவுஸ் என்றைக்கும் விருந்தம் மருந்தும் 3 நாள் தான். ஆனால் நம்ம சபை தான். நீங்கள் வரலன்னா உங்களை கேள்வி கேட்பேன். வரலன்னா என்ன செய்வேன்? தவறு பண்ணால் தண்டிப்பேன். அல்லேலூயா. அது பெரியவராக இருந்தாலும் சரி, சிறுவராக இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மெய்ப்பர். நீங்கள் இடறி விழுந்தாலும் தவறி விழுந்தாலும் கர்த்தர் யாரை கேள்வி கேட்பாரு? உனக்கு அறிவில்லையா? யாரை? ஆண்டவரை தான் கேட்பார். உன் மந்தையை நீ கவனமாய் மேய்க்க மாட்டாயா? ஆமென். என் ஜனங்கள் சீர்கெட்டு போறார்களே. அந்நிய பாஷையை பேசாத பரிசுத்த ஆவியானவர் இல்லாத திருச்சபைக்கெல்லாம் போகிற மக்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களாம் நம்ம சொல்லியிருக்கிறோம், வர சொல்லியிருக்கோம். அவங்க வரலைன்னா அது பிரச்சனை கிடையாது. ஆமென். தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். இந்த இடத்துல அநேக திருச்சபைகள் இருக்கு. அல்லேலூயா. ஆமென். மந்தையில் இருந்தவங்க தப்பி பிழைப்பார்கள். மந்தை விட்டு சென்றவர்கள், ஆமென், நான் அதுக்கு உத்தரவாதி கிடையாது. ஆமென். மந்தையில் இருக்கும் பொழுது தான் என் கிளாஸில் உட்கார பிள்ளைங்க தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும். அதை நான் விரும்புவேன். இங்கே இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் 100க்கு 100 எடுக்கணும். அதான் ஒரு ஆசிரியருடைய ஆசை. அப்போ நீங்களாம் 100க்கு 100 எடுக்கணும். ஆமென். நீங்களாம் சென்டம் எடுத்து பாஸ் பண்ணணும். அதான் என்னுடைய ஆசை. அல்லேலூயா. நீங்கள் போய் வெளியே ஊர் சுற்றிட்டு வந்தால் நீங்கள் பாஸ் ஆவீங்க, ஃபெயில் ஆவீங்களா? இல்லை, நான் கடைசி பெஞ்சு. நீங்கள் கடைசி பெஞ்சு ஃபஸ்ட் பெஞ்செலாம் கிடையாது. நீங்கள் எல்லாருமே ஃபஸ்ட்டாக வரணும். லாஸ்ட்டாக பெஸ்ட்டாக வந்துடும் அப்படின்னு சொன்னால் அது வேலைக்காகாது. அல்லேலூயா. ஆமென். ஸோ எல்லாவற்றிலும் ஒழுங்கும் கிரியமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு வாரமும் கொயர் டீமில் நான் சொல்லியிருக்கிற 3 பாடல்கள் வந்து பாடணும் என்று சொல்லி, ஆமென், அவங்க ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் பயன்படுத்தி கொண்டு வருகிறாரு. நான் ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணும்போது யார் பேரை சொல்கிறாரோ அவங்க தான் அந்த 3 பாடல்களை இங்கே பாடி
லீட் பண்ணணும். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் அல்லாஹ். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்த வாரம் இந்த மாதம் அடுத்த வாரம் டினிஷ் டேனி, நாங்கள் வச்ச பேர் டேனி, பாஸ்டம்மா வச்ச பேர் கெகாசியல், ப்ராஃபட், தீர்க்கதரிசி. அல்லேலூயா. ஆமென். ஸோ அந்த தம்பி பாடல் பாடுவார்கள். ஆமென். ஸோ எல்லாருமே ஆயத்தமா இருங்க, ஒரு ரவுண்டு வரும். ஆமென். God bless you. அதே போல உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். இந்த மாதிரி இப்படி கிழிஞ்சு போனது, நசுல் கொண்டது, இல்லை பாருங்க இங்கெல்லாம் ஓட்டலாம் இருக்கு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நம்ம கர்த்தருக்காக விதைக்கிறோம். ஆமென். ஆனால் இந்த மாதிரி ஒரு கர்த்தருடைய ஆலயத்தில் இந்த மாதிரி கிழிஞ்சு போகிற நோட்டெல்லாம் நம்ம மாதிரி போடக்கூடாதுங்க. யார் போட்டாங்களோ என்னமோ தெரியல, ஒருவேளை அப்படி காணிக்கலாம் கூட பிரச்சனை கிடையாது. அல்லேலூயா. நீ சும்மா கூட இருந்துடலாம். வேதாகமத்தில் காயின் ஆபேல் தேவனுக்கு என்ன செஞ்சாங்க? காணிக்கை கொண்டு வந்தாங்க. ஆபேல் தான் கிட்ட இருந்த பெஸ்ட்டை எடுத்துட்டு அவர் விதைக்கிறார். அல்லேலூயா. காயின் தான் கிட்ட இருந்து கொடுத்தாரு. எதுக்காக நான் பேசுறேன் அப்படின்னா, கொடுக்கக்கூடிய விஷயத்துல நம்முடைய பிள்ளைகள் ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையில ஆண்டவர் எனக்கு கிடைக்கிற காணிக்கையில அதிகமா நான் ஊழியத்துக்கு செயல்பட்டு கொண்டு வருகிறேன். அல்லேலூயா. ஊழியத்துக்கு தாங்கி கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. எனக்குன்னு கொடுப்பாங்க, நான் எனக்குன்னு எதுவும் செஞ்சது கிடையாது. அல்லேலூயா. ஊழியத்திற்காக திரும்ப திரும்ப நாங்கள் விதைத்து கொண்டே இருக்கிறோம். ஆமென். அப்போ நீங்கள் காணிக்கை விஷயத்தில், உங்கள் தசம்பாக விஷயத்தில் நீங்கள் சரியாக இருக்கணும். அல்லேலூயா. 100 ரூபாய் வாங்குறீங்க, உங்கள் வருமானம் வருது அப்படின்னா 10 ரூபாய் அதில் நீங்கள் தசம்பாகம் எடுத்து வைத்து கொண்டு விதைக்கக்கூடிய ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். 100 ரூபாய் இருக்கும்போது 10 ரூபாய் கொடுத்துருவோம். 1000 ரூபாய் இருக்கும்போது 100 ரூபாய், 10,000 ரூபாய் இருக்கும்போது 1000 ரூபாய், 20,000 ரூபாய் இருக்கும்போது 2,000 ரூபாய். ஐயோ 2,000 ரூபாவா? நகை சீட்டு வேறு ஏறுது. நகை சீட்டு போடலாம். எதுக்கு ஆண்டிருக்கா? வானம் அது சிங்காசனம், பூமி அவரது பாதப்படி. இங்க இருக்க தங்கம் வெள்ளி பூமி எல்லாம் ஒரு நாள் உருகி போகும். பரலோகத்தில் நமக்கு தங்கமயமான வீடுகள் இருக்கு. ஆஸ்திகளை அங்க சேர்த்து வைத்துக் கொள்ளணும். இங்கே சேர்த்து வச்சு ப்ரோஜெக்ட். இந்த பங்களா எவ்வளோ கோடி கோடியா இருந்தாலும், நான் சொன்னேன் ஒரே ஒரு எக்ஸாம்பிள். அம்மா போனாங்க சும்மா, அதான் எக்ஸாம்பிள். பல கோடி சம்பாரிச்சு வைக்கலாம், பல பங்களா ரூம் எல்லாம் வைக்கலாம், ஆனா போகும்போது எதையும் எடுத்துட்டு போக முடியாது. ஒரே ஒரு எக்ஸாம்பிள்லாம் கொடாநாட்டு எஸ்டேட் தான். அங்க உள்ள செக்யூரிட்டில இருந்து அட்மின்ல இருந்து சொத்துக்காக கொலை செய்யப்பட்டார்கள். அதான் உண்மை. இந்த பூமியில பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய விதைக்கிற விஷயத்துல நீங்க என்ன செய்யக்கூடாது? கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது, பிசினித்தனம் பண்ணக்கூடாது. உங்க வருமானங்களை ஆசீர்வதிக்கணுங்க. கர்த்தர் நிச்சயம் வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். நான் போய் இன்னைக்கு கூட நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண, எனக்கு 2-3 லட்சம் கொடுக்க எனக்கு ரெடியா இருக்கிறாங்க. போயிடலாமா? ஆமென். ஆனால் அது என்னுடைய அழைப்பு அல்ல, அது என்னுடைய பிழைப்பு அல்ல. கர்த்தர் என்னை போஷிக்கிறார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இப்போது கூட கர்த்தருக்காக விதைக்கக்கூடிய ஒரு நேரம். அல்லேலூயா. நசுல் கொண்டது புசுல் கொண்டதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு, ஆண்டவரே இந்த ஜனவரி மாதம் என் வருமானத்தில் 10ல் ஒரு பகுதி நான் விதைக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு அறுவடையை காண செய்தார். அல்லேலூயா. உங்க வருமானங்களை 10ல் ஒரு பகுதியை நீங்க விதைக்கணும். அல்லேலூயா. நம்ம திருச்சபைகளில் நம்ம சபை மாதிரி அநேக சபைகள் கட்டப்படுகிறது வெளியே. நம்ம சபையிலிருந்து என்ன செய்கிறோம்? மாசத்துல கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய காணிக்கையிலிருந்து மற்ற ஊழியங்களுக்கு கொடுப்பதாக தீர்மானம் பண்ணியிருக்கிறோம். அல்லேலூயா.
ஆமென். ஸோ அதனால் இன்னைக்கு விதைக்கக்கூடிய நேரம், வருமானங்கள் ஆஸ்வதிக்கப்படணும். அல்லேலூயா. உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் போட்ட காணிக்கை கவர், அதில் உங்கள் பேரெல்லாம் அங்கே எழுதி வைத்திருக்கிறோம். ஸோ நீங்கள் அதிலே நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். சரிங்களா? நம்ம இருக்கிறத எழுதி நிற்போமா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், க்ளோரி க்ளோரி க்ளோரி. யாருமா ஒரு காணிக்கை பாடல், ஸ்பெஷல் சாங்ஸை இவங்க பாடுவாங்க. யாவரும் எழுதி நிற்போம். கர்த்தருக்கு விதைக்கக்கூடிய ஒரு நேரம். அல்லேலூயா, ஆமென். ஏன் இந்த நோட்டை காட்டினோன்னா யாரும் தவறாக நினச்சி வைக்க வேணாம். உங்களை யாரும் குற்றப்படுத்தலை, உங்களை வேதனைப்படுத்தலை. ஆமென். ஏன்னா நம்ம கர்த்தருக்காக எப்படி கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும். எனக்கு இந்த நோட்டெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப வேதனையாயிடுச்சு. அதே மாதிரி நிறைய நோட்டுகள் இருக்குது. ஆமென். அந்த 10 ரூபா நோட்டில் ஃபுல்லாக ஓட்ட செல்லையாக இருக்கும், கிழிஞ்சு போயிருக்கும். இது ஒரு சாம்பிள் தான் நான் எடுத்து வந்து காட்டினேன். அல்லேலூயா. தயவு செய்து உங்கள் மனசை புண்படுத்தலை, அப்படி இல்லை, கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் யாரும் வருத்தப்பட வேணாம். அல்லேலூயா. ஆண்டவரே, திரும்ப எனக்கு கொடுக்க உதவி செய்யுங்க. சொல்லுங்கள், என் கைகளை ஆசீர்வதிங்க, எனக்கு உமக்கு கொடுக்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. ஏன்னா அந்த நோட்டு கர்த்தர் பார்க்குறார். ஏன்னா உங்கள் வாழ்க்கை அப்படி ஆகக்கூடாது. ஆமென். நல்ல கிழிஞ்சு போயும், நசல் பிடிச்சியும், அப்படியே அழுக்கு அடிச்சையும், அல்லேலூயா, அப்படி போடக்கூடாதுங்க. நம்ம ஆராதிக்கிற தேவன், அல்லேலூயா, இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. ஒரு சின்ன சாட்சி, என்னோட சாட்சி பார்த்தீங்கன்னா, நான் வாலிப பிராயத்தில் இருக்கும்போது இந்த கொடுக்குற விஷயத்துலலாம் பார்த்தீங்கன்னா உண்மையாக இருப்பேன். ஆமென். என் வாலிப பிராயத்தில் எங்கள் அப்பா எனக்கு என்ன பண்ணுவார் தெரியுமா? எனக்கு பாக்கெட் மணி கொடுப்பார். எங்கள் அப்பா எனக்கு பாக்கெட் மணி கொடுப்பார். அல்லேலூயா. அவருடைய சம்பளத்தை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துருவார். கரன்சி நோட்டு அப்படியே பலன்னு இருக்கும். அந்த நோட்டை பார்த்தவொடனே எனக்கு அப்படியே நான் எடுத்து செலவு பண்ணணும், நான் எடுத்து ஊற்றிக்கணும்னு நினைக்க மாட்டேன். முதலாவது அதில் ஏசப்பாக்கு எடுத்து வைக்கணும்னு அந்த புது நோட்டு, ஆமென், அல்லேலூயா, அப்படியா எடுத்து வைப்பேன். அல்லேலூயா. இப்போ கூட பார்த்தீங்கன்னா என் வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா புது நோட்டு தான் இருக்கும். ஏன்னா ஆண்டவருக்காக புது நோட்டு பார்த்தவொடனே எங்கள் அப்பாவுக்கு எடுத்து வைக்கணும். அல்லேலூயா. அந்த வாலிப பிரயாணத்தில் இருந்து, ஆமென், கர்த்தரை இந்த மாதிரி புதுசாக ஆண்டவருக்கு கொடுக்கணும், புதுசாக ஆண்டவருக்கு செய்யணும்னு நான் விருப்பப்பட்டதுனால தான் கர்த்தர் இந்த இடத்துல என்னை கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். கொடுக்க முடியலையா, ஒன்றும் வருத்தப்படாதீங்க. ஆண்டவரே, என் இயலாமையை உங்களுக்கு தெரியும், என் கஷ்டம் உங்களுக்கு தெரியும், என் வேதனை உங்களுக்கு தெரியும். அடுத்த முறை நான் கொடுக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் மட்டும் பண்ணுங்க. கர்த்தர் அதுக்கேற்றபடி காரியத்தை செய்வார். உங்களை இதை காட்டி உங்களை புண்படுத்தணுமோ, அல்லேலூயா, உங்களை காயப்படுத்தணுமோ எங்களுடைய நோக்கம் கிடையாது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். அல்லேலூயா. நீங்கள் செடி தோங்கி நிற்கணும்னு தான் எங்களுடைய ஆசை. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ அப்பா. திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டா
கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. யாரும் தவறா நினைத்துக்க வேண்டாம். உங்களை நீங்க சரிப்படுத்தும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமென். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே, இந்த வேளை கர்த்தாவே மட்டுமாய் பாடி துதித்து ஆராதிக்க செய்த கிருபைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த திருச்சபை ஆராதனைக்கென்று உதவின ஒவ்வொரு உள்ளங்களையும் கரங்களையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அப்பா, விதைத்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வருமானங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இடம் கொள்ளாமல் போகும் மற்றும் சகல ஆசீர்வாதத்தினால நீங்க நிரப்பி அனுப்புங்க. வெறுமையாக வந்திருக்கலாம் ஆண்டவரே, நீங்க வந்திருக்கிற இடத்துல இந்த பிள்ளைங்க திரும்பி வெறுமையாய் போகக்கூடாது. ஆண்டவரே, நிரப்பப்பட்டவர்களாய் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் கடந்து செல்லும்படியாக என் தேவன் கிருபை செய்வீராக. பலப்படுத்துங்கப்பா. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். ஆண்டவரே, காணிக்கை தசமாங்களை ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரை இறங்கட்டும். அவங்க விதைத்திருக்கிறாங்க, அந்த விதைப்புக்கேற்ற அறுவடை கட்டளையிடுவீராக. ஒருவேளை கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வருமானங்களை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, என்னால் காணிக்கை கொடுக்க முடியல, தசமாக கூட சரியா கொடுக்க முடியல, அதே நான் ஒரு காணிக்கை தான் விதைக்கிறேன் என்று சொல்லும்போது அவருடைய கரங்களை ஆசீர்வதிங்க. வருமானங்களை பெருக செய்யுங்க. ஆண்டவரே, இந்த ஆண்டு ஆண்டவரே வேலை செய்கிற ஒவ்வொருக்கும் ஆண்டவரே இரட்டத்தனையான நன்மைகள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. அந்த வருமானங்களை இன்க்ரிமெண்ட் பண்ணும்படியாய் கிருபை செய்யுங்க. ப்ரமோஷனை கட்டளையிடுங்க. கையின் பிரயாசனை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எத்தனையோ நபர்கள் பொருத்தனை பண்ணி இருக்கிறாங்க, அந்த பொருத்தனைலாம் நிறைவேற்ற அவளுக்கு பலன் தாங்க உதவி செய்யுங்கப்பா. உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாகாமல் மேலாவா என்று சொன்னீங்களாப்பா. விதைத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. உட்காருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த ஆண்டு நம்ம கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? கனி கொடுக்கிற ஆண்டு. வசனம் அது விட்டீங்களே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட்டீங்களே, செகண்ட் ஹாஃப் மட்டும் சொல்றீங்களே. எரேமியா 17:7, 17:8. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஆமென். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்க கர்த்தரை நம்பி இருக்கிறீங்களா? நீங்க பாக்கியவான்க. ஆமென். நீங்க பாக்கியவான். சொல்லுங்க பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, பாக்கியவதி, பாக்கியவான். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, விமல், விக்டர். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, அந்த அண்ணா கையை பிடிச்சி சொல்லு, நீ பாக்கியவான். சொல்லுங்க, இந்த அண்ணா பார்த்து சொல்லுங்க, பாக்கியவான், பாக்கியவதிங்க. அல்லேலூயா. ஏன்னா நம்மளாம் கர்த்தரை மாத்திரமே நம்பி இருக்கிறோம். கார்த்திகாவையோ கிரேசியை நம்பல. நம்ம நண்பன் யாரு? கர்த்தரை. அதனால நம்ம வெட்கப்பட்டு போகாம இருக்கிறோம். மனுஷன் நம்புனா வெட்கப்பட்டு தான் போகக்கூடிய சூழ்நிலை தள்ளி விட்டுடுறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடியே விழுந்தாலும் ஸ்டெடியா நிற்கணும். அல்லேலூயா. சொல்லுங்க, இன்னைக்கு என்ன தலைப்பு? இடியே விழுந்தாலும் ஸ்டெடியா நில்லு. அல்லேலூயா. ஆமென். ஏன்னா நீங்க யாரை நம்பி இருக்கிறீங்க? யாரை நம்பி நிற்கிறீங்க? கர்த்தரை நம்பி நிற்கிறீங்க. அல்லேலூயா. ஆமென். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே.
என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஏசப்பா ஸ்தோத்திரு, ஏசப்பா ஸ்தோத்திர, ஏசப்பா ஸ்தோத்திரு, ஏசப்பா ஸ்தோத்திர. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புது வருஷம் நியூ இயர் சர்வீஸில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை ஒரு சின்ன கிளான்ஸ் போயிட்டு எனக்கு கொடுக்கப்பட்ட சரியான நேரத்துக்கெலாம் உங்களை ஆராதனை முடிச்சுட்டு உங்களை பிளஸ் பண்ணிட்டு அனுப்பி விடுவோம். அல்லேலூயா, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோவான் எழுதின புஸ்தகத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 27ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஆமென். அதில் கனி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் வசனம் யோவான் 15:1 பார்க்கும்பொழுது, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்று பார்த்தோம். ஆமென். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஆமென். நம்ம கனி கொடுத்துட்டு இருக்கிறோம், ஆனா ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற கனிகள் என்ன? இன்னும் அதிக கனிகளை கொடுக்கணும். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? இன்னும் அதிக கனிகளை கொடுக்கணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்போது சுத்தமாயிருக்கிறீர்கள். இங்கு பிரசங்கிக்கப்படக்கூடிய வார்த்தைகளினாலே கர்த்தர் என்ன செய்யறாரா? உங்களை சுத்தம் பண்றாரு. சத்தியத்தையும் அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று பார்க்கிறோம். ஏனெனில் நிலைத்திருங்கள். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு நிலைத்திருங்கள் என்று சொல்றாரு. ஆமென். நிலைத்திருங்களா என்ன அர்த்தம்? இது ஒரு தோட்டம். ஆமென். இது ஒரு பேழை. இந்த பேழைக்குள்ள நிலைத்து நிற்கணும். அதுதான் தேவன் சொல்றாரு. அல்லேலூயா. வருவதும் போவதும் இருக்கக்கூடிய காக்கா விசுவாசிகளா இருக்கக்கூடாது. ஆமென். நீங்க ஒரு புறாவா இருக்கணும். வெறுமனே சுத்தி திரிகிற புறாவா இருக்கக்கூடாது. நம்ம திருச்சபையில் லோகோல பார்த்தீங்களா? ஒரு வீடியோ பார்த்தீங்களா? அந்த வீடியோவில் என்ன பண்ணுறது? புறா ஒளிவேலை எடுத்துகிட்டு வந்து அழகா எடுத்துகிட்டு வந்து பேழையில் நோவா தாத்தா கிட்ட இருந்து கொடுக்குது. அல்லேலூயா. அந்த மாதிரி நீங்கள் ஒரு அடையாளமாய் நீங்கள் இருக்கணும், நிலைத்து நிற்கணும். திருச்சபையில் நிலைத்து நிற்கணும். ஏனென்றால் என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். என்ன டிமாண்ட் பார்த்தீங்களா? டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். என்ன அர்த்தம்? நீ ஃபர்ஸ்ட் என்னில் நிலைத்திரு, நான் உன்னில் நிலைத்திருப்பேன். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் ஆண்டவர் இல்லை, நிலைத்து நிற்கல. ஏன்? நீ ஃபர்ஸ்ட் நிலைத்து நிற்கல. ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் வந்த உடனே என்ன செய்யறோம்? துண்டை காணும் துணியை காணுன்னு ஓடி போயிடுறோம். அல்லேலூயா. ஆமென். சில பேர் திருச்சபையில் நம்ம கொடுக்கப்படக்கூடிய வாக்கு தத்தங்களை ஸ்டேட்டஸாக வைக்க கூட முடியல. ஏன்? அந்த வார்த்தை உங்கள் ஸ்டேட்டஸை பார்க்கக்கூடியவருடைய இருதயத்துக்கு நேராக அந்த வார்த்தை கடந்து செல்லும். அல்லேலூயா. ஸோ என்னில் நிலைத்திருங்கள். நம்ம அவருக்குள் நம்ம நிலைத்திருக்கணும். அப்ப அவர் நமக்குள் என்ன செய்யறாரா? நிலைத்து நிற்கிறார். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது.
பிதா திராட்சை தோட்டக்காரர், குமாரன் திராட்சை செடி, நாம அதுல படருகின்ற கிளை. அப்ப நம்ம இயேசு கிறிஸ்துக்குள்ள நிலைத்திராவிட்டால் நாம கனி கொடுக்க முடியாது. தேவனுடைய வார்த்தை, இயேசு பிரசங்கித்த இந்த வார்த்தையில நாம கீழ்ப்படிந்து நடக்கலனா, இதை ஃபாலோ பண்ணலனா நாம கனி கொடுக்க முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு வேதாகமம் வீட்டில் வச்சிருக்கிறீங்க? எத்தனை பேர் படிக்கிறீங்க? படிக்க தெரியலையா? உங்களுக்கு நான் ஆடியோ பைபிள் கொடுக்கலான்னு இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். எனக்கு பைபிள் படிக்க தெரியாது ஐயா அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆனால் நான் டெய்லி எனக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கு, பைபிள் படிக்கணும்னு ஆசை இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆடியோ பைபிள் கொடுக்கலான்னு இருக்க. சின்ன ஒரு டிவைஸ் தான். அது மூலியமா நீங்க தேவனுடைய வார்த்தையை படிக்கலாம். எதுக்காக? நீங்க படிப்பதற்காக. ஆமென். அப்ப கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னை நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அல்லேலூயா. எப்படி? பிதா யாரு? திராட்சை தோட்டக்காரர். அவர்தான் அந்த திராட்சை சொந்தக்காரர். அதுல திராட்சை செடி யாரு? தேவன். அதுல நீங்கள் கொடிகள். நீங்கள் யாரு? கொடிகள். அப்ப ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நீங்க நினைக்கிறீங்க, என் சுயபலத்தால, என் பணபலத்தால நான் எல்லாம் சாதிச்சிடுவேன், எல்லாம் பண்ணிடுவேன். உங்க சுயபலத்தால, உங்க பணத்தால எதையும் சாதிக்க முடியாது. தேவ பலத்தால மாத்திரமே நீங்க சாதிக்க முடியும் என்பதை மறந்து விடாதீங்க. அல்லேலூயா. ஆமென். அதான் நிலைத்து நிற்கிற அனுபவம். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல் அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். நிலைத்திராவிட்டால் வெளியே தூக்கி போட்ட ஒரு செடி எப்படி உலர்ந்து காய்ந்து அது வீணாய் போய்விடுகிறதோ, அதே போல்தான் நம்முடைய வாழ்க்கை. தேவனோடு நிலைத்திராவிட்டால் நம்முடைய வாழ்க்கை வீணாய் போய்விடும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். என் வாழ்க்கையில் இன்னும் நான் ப்ரொமோஷன் வாங்கவே இல்லை, என் வாழ்க்கையில் இன்னும் இன்க்ரிமெண்ட் வரல, என் வாழ்க்கையில் இன்னும் எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க தேவனுடைய வார்த்தையில நிலைத்து நிற்கலன்னு அர்த்தம். ஏதோ ஒரு சின்ன குறைபாடு இருக்கு, அதை சரி பண்ணிக்கணும். அதை சரி பண்ணக்கூடிய ஒரு ஆபரேஷன் தியேட்டர் தான் கர்த்தர் உங்களை வந்து வைத்திருக்கிறார். ஆமென். இந்த வார்த்தையானது சில பேருக்கு சீழ் பிதுக்கப்படும், சில பேருக்கு கிழிக்கப்படும், சில பேருக்கு அதை பிளந்து சுத்தம் பண்ணி திருப்பி தேய்க்கப்படும். அதனால நீங்க பாஸ்டர் என்ன கிழிக்கிறாரு நசுக்கிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க எல்லாம் ஆரோக்கியமா இருக்கணும். இந்த 2025ல உங்க வாழ்க்கை இல்லை எப்படி இருந்துச்சோ, ஆனா இந்த 2026ல இதுக்கப்புறம் இன்று முதல் நான் உங்களை ஆஸ்வதிப்பேன் என்று சொல்றாரு. இன்றைக்கு மனம் திரும்பக்கூடிய ஒரு நாள், இன்றைக்கு ஒப்பு கொடுக்க ஒரு நாள். உன் வாழ்க்கையை நீ ஒப்பு கொடுத்தா ரெட்டை வேஷம் போடக்கூடாது. சபைக்குள்ள ஒரு வேஷம், வெளியே ஒரு வேஷம். என்னப்பா? அல்லேலூயா. சில பேர் பா பா அப்படின்னு சொல்றீங்க, அது என்ன பான்னு தெரியல. இங்க ஒரு வேஷம், வெளியே ஒரு வேஷம். அப்படி இருக்கக்கூடாது. ஆமென். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நிச்சயம் கர்த்தர் செய்வாருங்க. நீங்க தேவனுடைய வார்த்தையை ஃபாலோ பண்ணணும், தேவனுடைய வார்த்தை நடக்கணும். ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். இதான உண்மை? இதான உண்மை? ஒத்துக்கிறீங்களா? முதலாவது யாரு? தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் என்பது என்ன?
தேவனுடைய வார்த்தையை நீங்க ஃபாலோ பண்ணணும், பின்பற்றணும். முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவையெல்லாம் கூட உங்களுக்கு ஆண்டவர் எக்ஸ்ட்ரா தான் கொடுப்பாரு தவிர மீதி 12 கூட நிறைய எடுத்தார்கள். வெறும் 5 அப்பம் 2 மீன் தாங்க. ஆனால் கர்த்தருக்காக விதைக்கும் பொழுது, கர்த்தருக்காக கொடுக்கும் பொழுது 5000 புருஷர்கள் சாப்பிட்டாங்க, மீதி எடுத்தாங்க 12 கூட. அப்ப இன்றைக்கு உங்க வாழ்க்கை நீங்க கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, அல்லேலூயா, ஆமென், என்னைக்கும் கர்த்தர் எக்ஸ்ட்ராவா தான் இருக்கும். ஆமென். பஞ்சம் பட்டினி பசி ஒன்னும் வராது. அல்லேலூயா. வாரம் 6 வாரம் தான், தினந்தோறும் 6 வாரம் தான். புலம்பல் இல்லை, இனி அழுகை இல்லை. அப்புறம் பாஸ்டம்மா கையில் ஒரு அவங்க கார்ட்லெஸ் மைக் எங்க உங்களுது? ஆமே, இந்தாங்க இந்த கார்ட்லெஸ் மைக் கொடுப்பா. அல்லேலூயா, ஆமென். எனக்கு டைம் போய்கொண்டே இருக்கிறது, அதனால பாடல்லாம் கட் பண்ணிடுறேன். அல்லேலூயா. சரி, ஓகே, வாசிங்க. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். ஆமென். நீங்க மிகுந்த கனிகளை கொடுக்கிறதுனால பிதா என்ன செய்யறாரு? மகிமைப்படுவார். ஆமென். உன்னில் நான் மகிமைப்படுவேன் அப்படின்னு அர்த்தம். பிதாவாகிய தேவன் உனக்குள்ள மகிமைப்பட போகிறாரு. சில பேருடைய கனி நாட்டம் எடுக்குது. அன்னைக்கு அப்படிதான் நாங்க சாத்துக்குடி ஆரஞ்சத்தில் வாங்கிட்டு வந்தோம். திறந்து பார்த்தா உள்ள புழு பட்டக் பட்டக்குன்னு வெளியே குதிக்குது. ஐயோ, பார்த்தா பெட்ல வச்சு எடுத்து போட்டு போட்டோம். அது புசிக்க முடியுமா? ஐயோ, அது புரோட்டீன் புழு. இந்த சயின்ஸ் வீடியோ போட வந்தோம், புழுலாம் அதை சாப்பிடுவான் பாருங்க. அது சாப்பிட முடியுமா? அது மாதிரி இல்லையா? அது சகிக்க முடியுமா? அதே போல சில பேரோட வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. புழு பிடித்து நாட்டம் எடுக்கிற ஒரு வாழ்க்கை இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கத்துறதெல்லாம் எடுத்து போற, கிளீன் பண்றாரு. ஒருவேளை பணம் கெட்டு போயிடுச்சா, அது விதை எப்படி இருக்கு? அல்லேலூயா. நீங்க திரும்பியும் உங்களை கர்த்தர் சுத்திகரிச்சுட்டு உங்களை திரும்பிய கர்த்தர் விதைக்கிறார் பூமிக்குள்ள. திருப்பிய நீங்க கனி கொடுக்கிற கூடிய ஒரு என்ன செய்யணும்? ஒரு மரமாக நீங்க வளரணும். அது கர்த்தர் உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஆமென். எப்படி? நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்தை எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார். நாம தேவன் கொடுத்த கற்பனைகளை முழுவதுமாக நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம செய்து முடிக்கணும். அல்லேலூயா, ஆமென். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கு, உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ஆமென். உங்க சந்தோஷம் நிலைத்து நிற்கணும். நீங்க பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் நிலைத்து நிற்கணும்னா நீங்க உங்க வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை நிலைத்து நிற்கணும். தேவன் உங்க வாழ்க்கையில இருக்கணும். அல்லேலூயா. என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். அப்ப தேவன் உங்களை நிலைத்திருந்தார்னா நீங்க மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. தேவன் உங்களை நிலைத்திருந்தால் நீங்க தேவனுடைய வார்த்தையை விட்டு என்ன செய்ய மாட்டீங்க? வெளியே போக மாட்டீங்க. நீங்க தேவனுடைய வார்த்தையில நிலைத்து நின்றீங்கன்னா உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைத்து நிற்கும். நீங்க தேவனுக்குள்ள நிலைத்திருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் அது மேற்கொள்ளாது. அந்த பிரச்சனையில, அந்த போராட்டத்தில், அந்த வியாதியில் நீங்க மாண்டு போவதில்லை. கர்த்தர் உங்களை பாதுகாக்க அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். இப்போ நம்ம செய்திக்குள்ள போக போறோம். அல்லேலூயா. இடியே விழுந்தாலும் ஸ்டெடியா நில்லு. சொல்லுங்க, இடியே விழுந்தாலும் ஸ்டெடியா நில்லு. வேதாகமத்தில் 2 பேர்
உங்களுக்கு அடையாளம் காட்டுறேன். அதுல முதல்ல பார்த்தோம் என்றால் யோசேப்பு. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா அந்த யோசேப்பை பத்தி உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறோம். ஆதியாகமம் 37. யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தான். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனை ஆட்டுகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். எப்படி? யோசேப்பு யாரு? அவங்க தன்னுடைய தகப்பனுடைய மறுமனை ஆட்டுகளுடைய பிள்ளைகளுடைய தவறுகளை அப்பா கிட்ட சொல்லிக்கொண்டே வருவானாம். இதனாலேயே அவன் தன் சகோதரர்களாலே பகைக்கப்பட்டான். 3. இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்வித்தான். வயதான பொழுது யோசேப்பை பெற்றெடுத்ததுனால ரொம்ப பாசம். சில பேர் அப்படித்தானே, கடைசி பிள்ளைங்க இருக்கும் பொழுது ரொம்ப செல்லம். கடைசி சின்ன பிள்ளைங்களுக்கு சில பேர் மூத்த பிள்ளைங்க மேல தான் பாசமா இருப்பாங்க. சில பேர் என்ன இருப்பாங்க, ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கும், ஆம்பளை பிள்ளை அம்மா மாதிரியோ அப்பா மாதிரியோ இருக்கும், அது மேல பாசம் காட்டுவாங்க. பொம்பளை பிள்ளை அவங்க அப்பா மாதிரியோ அம்மா மாதிரியோ இருக்கும், அது மேல பாசம் காட்டுவாங்க. அல்லேலூயா, ஆமென். உங்க பாசம் எல்லாமே ஈக்குவலா இருக்கட்டும். அல்லேலூயா. அப்ப அவனுடைய சகோதரர் எல்லாரும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதே அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். சில பேர் நம்ம திருச்சபையில் நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதுல ஒரு சில பிள்ளைகள் மேல நாங்கள் அதிகமாக பாசம் எடுத்து பேசுறதுனால ஒரு சில பேர் ஆமா 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 உங்களுக்கு இவங்க தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பொறாமை கொள்ளுகிறார்கள். ஏன் அப்படின்னா, சில பேர் நம்ம சபை பக்கத்துலேயே இருக்கிறாங்க, அவங்க எங்கள் கண்காணிப்புலேயே இருக்கிறாங்க, எங்கள் அரவணைப்பில் இருப்பாங்க, அவங்களுக்கு புத்தி சொல்லி அவங்களை அரவணைச்சு பாதுகாக்கிறோம். சில பேர் தூரமாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஆதரவாக யாரும் இல்லை, அவருடைய பெற்றோர்கள் ஆதரவாக இல்லை, அவங்க சகோதரர்கள் ஆதரவாக இல்லை. அந்த பிள்ளை தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக தன்னை அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகள். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? அந்த பிள்ளைய டேக் கேர் பண்ணுவோம், எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்குவோம். துன்மார்க்கமாய் வாழ்ந்த லோகநாதனை அப்படிதான் கேர் பண்ணோம். போய் போய் பார்த்து ஜோம் பண்ணி அந்த லோகநாதனுக்குள்ள அல்லேலூயா ஆமென் அந்த கிரியெல்லாம் எடுத்து போட்டு சாம் லோகநாதனை மாற்றி அல்லேலூயா அந்த மனுஷன் இன்னைக்கு பாட்டு பாடுற அளவுக்கு கர்த்தர் மாற்றி இருக்கிறாருன்னா அந்த அக்கறை தான். அல்லேலூயா. ஏன்னா நம்ம மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே. ஆமென். அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே. என் தாயை விட என் தகப்பனை விட நான் நேசிக்கும் யாரை விட, என் தாயை விட என் தகப்பனை விட நான் நேசிக்கும் யாரை விட, அக்கறையுள்ள தெய்வம் நீதானே, என் மேல் அக்கறையுள்ள தெய்வம் நீதானே. அல்லேலூயா. யாருமே நம்மள அக்கறையா இல்லை அப்படின்னு நினைச்சுக்காதீங்க, தேவன் இருக்கிறாருங்க. அல்லேலூயா. இங்க வந்திருக்க என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என்னை அக்கறையா பார்த்துக்க யாரும் இல்லை. என் கணவர் கூட என்னை கைவிட்டுட்டாரு, என் பிள்ளைங்களா என்னை கைவிட்டுட்டாங்க. தேவன் இருக்கிறாருங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே,
உன் மேல அக்கறை வச்சு உன் கண்ணீரை துடைக்க என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. உன் மேல் அக்கறையுள்ள தேவன். அதனால தான் பிதாவாகிய தேவன் நம்ம மேல் வைத்த அன்பு நிமித்தமாக குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அந்த பூமியில அனுப்பி உன் மேல் அக்கறை வச்சிருக்கிறாரு. உன்னை நேசிக்கிறாரு. நீ ஆண்டவருக்கு தேவை. அல்லேலூயா. உன் பிள்ளை ஆண்டவருக்கு தேவை. நிச்சயம் கர்த்தர் மாற்றுவாரு. அல்லேலூயா. லோகநாதனை சாம் லோகநாதனை மாற்றுறது போல விக்டர் விமலாய் மாற்றுவாரு. அமேன், அமேன். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயம் செய்வாருங்க. அதே போல உங்க ஒவ்வொரு பிள்ளைகள் மேல நீங்க வைத்திருக்கிற பாசம் பெருசு. அதை விட ஆண்டவர் வைத்திருக்க அக்கறை பெருசுங்க. அல்லேலூயா. ஒரு போதும் உங்க பிள்ளைங்க கெட்டு போகாது. உங்க பிள்ளைங்க உங்க வாழ்க்கை வீணா போகாது. பிள்ளைங்க பெட்ரோலை குறித்து கண்ணீர் வடிக்கிறீங்க, கவலைப்படாதீங்க. ஆமென். பாருங்க, யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த வரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொப்பனங்களை காண்பார். அது சொப்பனங்களை பார்த்து சொல்லும்போது இல்லையா, அதனால அவங்க சகோதரர்களால பகைக்கப்பட்டார். ஒரு கட்டத்தில் அப்பாவே கோபம் கொண்டார். ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய அண்ணன்மார்கள்லாம் மந்தை வைத்து கொண்டு போயிருக்கிறாங்க. அப்பா என்ன சொல்றாருன்னா, நீ என்ன பண்ணு, லிசன். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவரை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அல்லேலூயா. சில பேருக்கு நான் தேவனுடைய வார்த்தை சொல்றது கசப்பா இருக்கும். ஏமே, ஏன்னா உங்களுக்கு ஏற்றால் போல பேசுறதுக்கு நான் ஆள் அல்ல. சத்தியத்தை சத்தியமா போதிக்கணும். ஏமே, நாங்களுக்கு ஒரே ஒரு சாம்பிள் சொன்ன. ஒரு தம்பி, ஒரு குடும்பம் வந்தாங்க, காதில் கம்பல் போட்டு இருந்தாங்க. தம்பி, கம்பல்லாம் போட்டு இங்கே வரக்கூடாது, பொம்பளை பிள்ளைங்க போடுறது கம்பல், ஆம்பளை பிள்ளைங்க போடுறது கம்பல் கிடையாது. வெளிநாட்டு தேசங்களில் ரைட்டில் போட்டால் அதுக்கு அடையாளம், லெஃப்டில் போட்ட ஒரு அடையாளம் இருக்குது. ஒன்று ஆண் புணர்ச்சிக்காரர்களுக்கு ஒரு அடையாளம், ஒன்று விபச்சாரக்காரர்களுக்கு ஒரு அடையாளம். இது தெரியாத முண்டோம் நீ போட்டுருக்க தண்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவர் சொல்லிட்டாரு, சாரி பாஸ்டர், நான் போன சபைகளை என்னதான் கண்டுக்கவே இல்லை. இங்கே வந்து இப்படி என்ன நான் போட்டு கொண்ட அந்த கம்பலை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் அவர் வரைக்கும் இருந்து முடிச்சுட்டு கல்யாணத்து பிறகு டாட்டா பாய் பாய் காமிச்சிட்டாங்க. போயிட்டு வாங்க, எனக்கு பிரச்சனையே கிடையாது. அல்லேலூயா. ஒருவேளை இங்கே அப்படி யாராச்சும் போட்டு இருந்தீங்கன்னா, யாரும் போட்டினவங்களாம் கழிச்சிட்டாங்க, ஹரிஷ் உட்பட. ஆமென். அதே போல தேவனுடைய வார்த்தை சொல்லும்போது ஏற்றுக்கொள்ளணும். அதே போல்தான் யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்கள் நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து இருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். எப்படி? என் அரிக்கட்டு நிமிர்ந்து நின்றது, நீங்க அரிக்கட்டெல்லாம் என் அரிக்கட்டுக்கு முன்னாடி வணங்கி இருந்தது என்று சொன்ன உடனே அவளுக்கு இன்னும் தாங்கல கோபம். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப்போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தம் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். ஏற்கனவே பகை, சொப்பனம் கண்டான், அது இன்னும் பகை, அதை விலக்கி சொல்றான், இன்னும் பகைத்தார்கள். சத்தியத்துக்காக நீ பகைக்கப்படுறியா? யூ டோன்ட் வரி. சத்தியத்துக்காக நீ பகைக்கிறியா? கவலைப்படாத, கர்த்தர் நிச்சயம் உன்னை உயர்த்துவார். எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக நீ சத்தியத்தின் பால் நடக்கிறியா? நிச்சயம் கர்த்தர் உயர்த்துவார். நீ எந்த இடத்துல நீ வெட்கப்பட்டு போக மாட்ட. சத்தியத்தை மட்டும் ஸ்டெடியா நில்லுங்க. அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். எப்படி? சூரியனும் சந்திரனும் தகப்பனும் தாயும், 11 நட்சத்திரங்கள் அவங்க சகோதரர்கள். இன்னும் காண்டா அவன் சொன்ன பிறகு
இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் 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 தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்குவோமா என்று அவனை கடிந்து கொண்டான். தகப்பனு கூட தெரியல, யாக்கோபுக்கு அவரு கூட இந்த தரிசனங்களை பத்தி என்ன செய்யல தெரியல, கடிந்து கொள்றாரு. அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். இப்போ அவன் மேல பொறாமை வந்துருச்சு. அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்து கொண்டான். அவன் கடந்து கொண்டான். ஆனால் சொப்பனத்தை குறித்து அவன் மனசுல வச்சுக்கிட்டான். மற்றவெல்லாம் மறந்து போயிட்டாங்க. ஆனால் இவன் யாக்கோபு, அவன் தரிசனம் பார்க்கிறவன், சொப்பனம் பார்க்கிறவன், ஆண்டவர் பேசுறவன். அது என்னவா இருக்கும் சொப்பனம் ஆண்டவரே என்று சொல்லி அந்த சொப்பனத்தை மனசுல வச்சுக்கிட்டான், மறக்கல. ஆண்டவர் ஒருவேளை உங்களுக்கு தரிசனம் கொடுத்திருக்கலாம், சொப்பனங்கள் கொடுத்திருக்கலாம், வாக்கு தத்தங்கள் கொடுத்திருக்கலாம், இன்னும் நிறைவேறலையா? ஸ்தோத்திரம் பண்ணு, மனசுல வச்சுக்க. கர்த்தர் கண்டிப்பா நிறைவேறும். உனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் காலதாமதம் ஆகுதா? கவலைப்படாத. தேவன் சொன்ன காரியம் லேட் ஆகுதா? கவலைப்படாத. கர்த்தர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி வழுவாதபடி நிலை நிறுத்துவார். ஆமென். உனக்கு கர்த்தர் பெஸ்ட்டை கொண்டு நிறுத்துவார். நீ லேட் ஆகாதா? கேள்விக்குறியா இருக்கா? டோன்ட் வரி, ஹாப்பியா இருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பின்பு அவன் சகோதரர் சீகேமிலே தங்கள் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு போனார்கள். அப்போது யோசேப்பை என்ன பண்ணாங்க? அப்பா போய் விசாரிச்சுட்டு வாப்பா என்று சொல்லி அனுப்பும் பொழுது என்ன பார்த்தீங்கன்னா, அவர்கள் அவனை தூரத்திலே வர கண்டு 18ஆம் வசனத்திலே, அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதியோசனை பண்ணி. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களுக்கு விரோதமா சதியோசனை பண்றாங்களா? கவலைப்படாதீங்க. பார்க்கறாங்க, தான் சகோதரனை பார்க்கறாங்க, பார்த்தா கிட்ட கூட வரல, இதுக்குள்ள அவனை கொலை பண்ணலாமா திட்டம் போடுறாங்க. ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழியிலே ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள் அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். ஆமென். எப்படி அவனை கொன்று இந்த குழியில போட்டுடலாம், அவன் சொப்பனங்கள் எப்படி பலிக்குன்னு பார்க்கலாம். அவன் மற்றவங்கள பார்வையில என்ன தெரிஞ்சது? இது யோசேப்பின் சொப்பனம், அவன் சொப்பனம். இது அவன் சொப்பனம் அல்ல, அவர் கொடுத்த சொப்பனம். அல்லேலூயா. அந்த அறிவு இல்லை, அந்த தெளிவு இல்லை. தேவன் உனக்கு தரிசன சொப்பனங்கள் காண்பித்திருப்பார்னா கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றுவார். கர்த்தர் உனக்கு வார்த்தை கொடுத்தார்னா நிச்சயம் நிறைவேற்றுவார். ஆமென். அந்த அறிவு இல்லை பாருங்க. ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்துக்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய். அது ரூபன் பாருங்க, அது ஒரு நல்ல ஒரு மனுஷன். யோசேப் எப்படியாச்சும் காப்பாற்ற நினைச்சாப்ல. அவரை நோக்கி ரூபன் அவங்க தன்னுடைய சகோதரர் நோக்கி சொல்றாரு, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் ரத்தம் சிந்துதல் ஆகாது, நீங்கள் அவன் மேல் கை வைக்காமல் அவனை வனாந்தரத்திலுள்ள இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தான். உங்களுக்கு உதவி செய்யறதுக்காகவே ஒரு சில நபரை கர்த்தர் எழுப்புவாருங்க. அல்லேலூயா. ஆமென். நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வதற்கு கர்த்தர் ஒரு சில நபரை கொண்டு வருவார். அல்லேலூயா. யோசேப்பு தன் சகோதரனிடத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு உடுத்திக் கொண்டிருந்த பல வர்ண அங்கியை அவர்கள் கலற்றி அவனை எடுத்து இந்த குழியிலே போட்டார்கள். அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. அல்லேலூயா. தண்ணீர் இருந்துச்சுன்னா
அவன் நீச்சல் அடிச்சு சோர்ந்து போயிருப்பான். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்துச்சு. யோசேப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடி விழுந்துச்சு. என்னது? தன்னுடைய அண்ணன்மார்களாலே அவன் பகைக்கப்பட்டான். தன்னுடைய அண்ணன்மார்களே பகைக்கப்பட்டு அவன் குழியில தள்ளப்பட்டான். இன்றைக்கு உங்க உறவினர்களாலே நீங்க பகைக்கப்படுறீங்களா? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். குழியில போட்டாலும் அவர் உங்க கூட இருக்கிறாரு என்பதை மறந்து விடாதீங்க. அல்லேலூயா. பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது இதோ கீலேயாத்தில் இருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். யார் அவங்களாம்? அவங்க தான் பெரிய பெரிய பிசினஸ் மேன். இப்போ அரேபியர்கள், அரேப் கண்ட்ரின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, பணக்கார நாடு, வியாபாரிகள், அவங்க தான் வராங்க. அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்த வர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை போலத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள். அப்போது யூதா தன் சகோதரனை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன? ஒருத்தன் காப்பாற்ற முயற்சி பண்றான், ஒருத்தன் அவனை கொன்று நமக்கு என்ன லாபம்? ஒரு பிரயோஜனமே இல்லையே. அவனை என்ன பண்ண நினைக்கிறாங்க? அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடவும் வாருங்கள், தமது கை அவன் மேல் படாதிருப்பதாக, அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமும் இருக்கிறானே என்றான். இதுல வேற அக்கறை. எப்படி? இதுல வேற அக்கறை. அவன் நம்ம சகோதரனா இருக்கிறான், நம்ம மாம்சமா இருக்கிறான், அவனை கொலை செய்ய வேண்டாம். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். வித்துட்டாங்க. 20 வெள்ளிக்காசுக்கு தன்னுடைய சகோதரர்களால விற்று போட்டாங்க. ஏற்கனவே முதலீடு அவனை குழியில போட்டது, இப்போ ரெண்டாவது அடிமையாய் வித்துட்டாங்க. அடிமை. பின்பு ரூபன் அந்த குழியினிடத்திற்கு திரும்பி போன போது யோசேப்பு குழியில் இல்லை என்று கண்டு தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தன் சகோதரனிடத்துக்கு திரும்பி வந்து, இளைஞன் இல்லையே, ஐயோ நான் எங்கே போவேன் என்றான். பாருங்க, ரூபன் வரத்துக்குள்ளே அவனை வித்துட்டாங்க. அவன் புலம்புறான் பாசத்துல. அப்ப உங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறதுக்கு சொந்தங்கள், பந்தங்கள், சகோதரர்லாம் இருக்கதான் செய்யறாங்க இல்லையா? தன் சகோதரத்தில் திரும்பி வந்து, இளைஞன் இல்லையே, ஐயோ நான் எங்கே போவேன் என்றான். அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அந்த அங்கியை இரத்தத்தினாலே தோய்த்து பல வருடமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனத்திற்கு அனுப்பி, இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொல்ல சொன்னார்கள். யோசேப்பு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையிலே ரட்டுடுத்தி கட்டிக்கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கம் கொண்டிருந்தான். பாருங்க, தகப்பன் பாருங்க, ஐயோ என் மகன் செத்தான் சொல்லிட்டு அவன் ரட்டொடுத்தி ரொம்ப துக்கத்தோட இருந்தான். இப்படியாக காலம் போனது. இந்த அடிமையாக இருந்த யோசேப்பு போர்த்திபாருடைய வீட்டில வேலைக்காரனாக அவன் சேர்க்கப்பட்டான். அப்படியாக சேர்த்த பொழுது கூட பாருங்க, யோசேப்போட கூட கர்த்தர் இருந்தார். 39ஆம் அதிகாரம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்து இஸ்மவேலிடத்தில் விலைக்கு வாங்கினான்.
கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஆமென். அல்லேலூயா. யோசேப்பு கர்த்தரோடு இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அல்லேலூயா. சொல்லுங்க, யோசேப்பு கர்த்தரோடு இருந்தார். அதனால் தேவனுடைய தரிசனங்களை, தேவனுடைய வெளிப்பாடுகளை அவன் பெற்றுக்கொண்டான். இப்போ கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஆமென். அவன் அடிமையாய் குழியில தள்ளப்பட்டாலும், அவன் விற்கப்பட்டாலும், அல்லேலூயா, என்ன ஆயிற்று? கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஆமென். ஏற்கனவே ஒரு இடி, ஒரு அடி, அது கர்த்தர் திருப்பி மீட்டெடுத்தாரு. இப்ப அவன் விற்கப்பட்டான். ஆமென். பாருங்க, அவன் காரி சுத்தியுள்ளானான். அவன் எகிப்தியன் ஆகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. அல்லேலூயா. கர்த்தர் உன் கூட இருப்பார், ஆனால் உன் கூட கர்த்தர் இருக்கிறார் சொல்லு மற்றவெல்லாம் அறிந்து கொள்வார்கள். ஆமென். அப்போ உன் நட, உன் உட, உன் பேச்சு, உன் செயல்கள், நீ என்ன செய்ய கர்த்தர் வாய்க்க செய்வார். அதை உன் கூட இருக்கிறவங்க பார்ப்பாங்க. அல்லேலூயா. ஒருவேளை உன் கூட இருக்கவங்களுக்கு தெரியலையா, அப்ப கர்த்தர் உன் கூட இருக்கிறா, சத்து சோதித்து பாருங்க. என் கூட கர்த்தர் இருக்கிறாரா? நான் கர்த்தரோடு இருக்கிறேனா? சோதித்து பாருங்கள். யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவரின் தன் ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கும் உண்டான எல்லாவற்றையும் விசாரணை காரணம் முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். நீ பர்ஃபெக்டா இருப்பாயானால் உன் நிமித்தம் குடும்பம் ஆஸ்வதிக்கப்படும். நம்ம பர்ஃபெக்டா இருக்கணும், நம்ம நீதிமானா இருக்கணும், கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கணும். அப்ப நம் நிமித்தம் நம்ம குடும்பம் ஆஸ்வதிக்கப்படும், நம் நிமித்தம் நம்ம தேசம் ஆஸ்வதிக்கப்படும். அல்லேலூயா. அந்த எகிப்தியன் வீட்டை ஆஸ்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. அல்லேலூயா. கர்த்தர் உன் கூட இருப்பானால் ஆசீர்வாதம் இருக்கும். ஆமென். சில நாள் சென்ற பின்பு அந்த போர்த்திபாவுடைய மனைவி, அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சயனி என்றாள். எப்படி? ஒரு உண்மை உத்தமாய் இருந்த ஒரு மனுஷன், யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார், அவன் தரிசனம் பெற்றவனாய் இருக்கிறான், தேவ திட்டம் அவனுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, தேவனுடைய தரிசனம் அவனுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ யார் தேவ திட்டம் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் மேல பிசாசு கண் போட்டான். நீ தேவனுக்காக வைராக்கியமா வாழ நினைக்கிறையா, உன் மேல பிசாசு கண் போடுவான். அல்லேலூயா. நீ சாதாரண ரோடு தெரிஞ்சுட்டு இருந்தா உன்னை யாரும் சட்டம் பண்ண மாட்டாங்க. ஆனா என்னைக்கு தேவன் உன்னை தெரிந்திருக்கிறாரோ, தேவனை பயன்படுத்த நினைக்கிறாரோ, அப்பதான் பிசாசு உன் மேல கண் போடுவான். ஹலோ, நீலாம் யாரு? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அப்ப நீங்க தேவனுக்காக வைராக்கியமா வாழ நினைச்சீங்கன்னா உங்க மேல பிசாசு கண் போடுவான். ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். பாருங்க, தன் எஜமானுடைய மனைவி சொல்லுக்கு இணங்காமல், எப்படி? சில நாள் சென்ற பின்பு அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட என்ன செய், சைரினா விபச்சாரம் செய்யணும் அர்த்தம், ஒன்றாயிருப்பது என்று அர்த்தம். எஜமானுடைய மனைவி. அல்லேலூயா. இன்றைக்கு காலம் சீர்கெட்டு போயிருக்கிறது. இன்றைக்கு காலங்கள் அப்படிதான் இருக்கு. பிறருடைய மனைவி, பிறருடைய புருஷன், மோகம், இச்சை போன்ற பலதரப்பட்ட தவறுனால இந்த பூமி சபிக்கப்பட்டுதான் இருக்கிறது. இந்த பூமியில் இருக்கிற மக்கள்லாம் சபிக்கப்பட்டுள்ளா இருக்கிறாங்க. கள்ள உறவுகள், கள்ளத்தனம், கள்ள காரியங்கள்லாம் இந்த பூமியில் அதிகமா இருக்கிறதுனால தான் இன்னும் ஆஸ்வதிக்கப்படல. இன்னும் தேசத்துல பாவம் பெருகிக் கொண்டே போயிருக்கிறது. இது ஒரு பாவம். ஆனால் பாருங்க, அவனும் தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ
வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. அவன் எப்படி பதில் சொல்றான் பாருங்க, இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, எனக்கு எல்லாம் அனுபவிக்க இருக்கு. யாரும் எஜமான் அறைக்குள்ள யாரும் வரப்போறது கிடையாது. அவன் வந்து வேலை செய்யும் போதெல்லாம் இந்த பொண்ணு பார்க்கறது, சைட் அடிக்கிறது. அல்லேலூயா. அநேக வாலிப பெண்கள் வாலிப பிள்ளைங்களாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஆமென். சைட் அடிக்கிறவன், லெட்டர் கொடுக்குறவன், வாட்ஸ்அப் பண்ணுறவன், சேட் பண்ணுறவன், இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இதெல்லாம் இன்னைக்கு பிசாசு. உனக்குன்னு கர்த்தர் ஜாடிக்கேற்ற முடிய வைத்திருப்பாரு. நீங்களா போயிட்டு ஒன்று வச்சுக்கிட்டு நினைக்காதீங்க. அல்லேலூயா. நான் ஏற்கனவே டெமோலாம் காமிச்சிட்டேன். ஆமென். ஜாடிக்கேற்ற மூடி பர்ஃபெக்டாக இருந்தால் தான் அது லீக் ஆகாது. அதில் சின்ன ஒரு வாட்டர் இருந்தால் கூட லீக் ஆகும். கர்த்தர் உனக்கு ஏற்ற ஒரு பேரை வைத்திருக்கிறார்னா நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லைங்க. நீ பார்த்தீங்களா, இன்னைக்கு நம்மளா ஒரு செலக்ட் பண்ணுறோம், நம்மளா ஒன்று தேடுறோம், அப்புறம் குத்துதே, கொடையுதே. அல்லேலூயா. பாருங்க, அவன் தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டில் என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றையும் குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாக இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலைக்கு வைக்கவில்லை. அல்லேலூயா. ஆமென். நீங்க தான் எஜமானுடைய மனைவி. உங்களை தவிர மற்ற எல்லாம் எனக்கு அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. நீங்கள் அல்ல. பாவத்தை தயவுசெய்து தொட்டு பார்க்காதீங்க, பாவத்தை நக்கி பார்க்காதீங்க, வாழ்க்கையே போயிடும். இப்ப இனிப்பா தோணும், அது விஷம். விஷம் கூட தேன் மாதிரி தான் தெரியும், நக்கி பார்த்தா மரணம் நிச்சயம். அல்லேலூயா. நான் இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் கூட இருக்கிறாரு. நீ பாவம் செய்யக்கூடாது. பாவம் செய்வது எப்படி என்று அந்த பாவம் செய்ய தூண்டுகிற அந்த எஜமானி கிட்டேயே தேவனுக்கு விரோதமாய், நீ எஜமானுக்கு விரோதமாய் இல்ல, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிற உன் தேவன் யார்? சற்று யோசித்து பாருங்க. அவள் நித்தம் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசிக்கொண்டு வந்ததும் அவன் அவளோட சைனிக்கும் அவளோடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க, தொடர்ந்து அவன் அந்த பொண்ணு டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டே இருக்கு. சில பேருக்கு ஆண்கள் டிஸ்டர்பன்ஸ் பண்ணலாம், சில பேருக்கு பெண்கள் டிஸ்டர்பன்ஸ் பண்ணலாம் இல்லையா, சில பேருக்கு எப்படி எல்லாம் வரலாம். ஆனா ரொம்ப ஜாக்கிரதை, கர்த்தரும் கூட இருக்கிறாரு என்று மறந்து விடாதீங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. அப்போது அவன் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து, என்னுடைய சைனி என்றால் எப்படி? வேதம் தெளிவாச வீட்டில் யாரும் இல்லை. இப்ப இவ்வளவு கேட்டிருந்தா இப்ப கபால புடிச்சு கட்டி பிடிச்சிட்டான். பிடிச்சி அவன் ட்ரெஸ் எல்லாம் இவள என்ன பண்றா, உருவுற எல்லாத்தையும். அவ்வளோ வெறி அந்த பொண்ணுக்கு, அந்த எஜமானிக்கு. அப்பொழுது பாருங்க, அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையில விட்டு வெளியே ஓடி போனான். தேவனுக்கு முன்பாக பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அந்த வஸ்திரத்தை விட்டு ஓடி போனான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாவம் யோசேப்புக்கு வந்த பாவம் ஒரு பெண் எஜமான். ஆனா இங்க வந்திருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு வரக்கூடிய பாவம் அது சரக்காக இருக்கலாம், அது போதை வஸ்துக்களாக இருக்கலாம், அது பாவமா இருக்கலாம், ஏதோ உங்களை பாவத்தை விட தள்ளக்கூடிய ஒரு காரியமா இருக்கலாம். எச்சரிக்கையா இருங்க. தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அல்லேலூயா. ஆமென். பாருங்க, வஸ்திரத்தை விட்டு வெளியே ஓடி போயிட்டான். பாவம் வருதா, தயவுசெய்து விட்டு ஓடி போயிடுங்க.
ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்தால் சாகவே சாவீர்கள். அல்லேலூயா. நான் நிறைய பேர் விடுதலை இருக்காங்க, அவங்களாம் சாவலையே. ஆவிக்கிற வாழ்க்கையில முதல் மரணம், ரெண்டாவது கர்த்தருடைய வருகையில எல்லாம் ரகசியத்தில் எழுந்திருப்பாங்க. பாவம் செஞ்ச எந்த ஆத்மா எழுந்திருக்காது, மறுரூபம் அடையாது. தேவனுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டீங்க. நியாய தீர்ப்பு நாள கொண்டு போவார். அவன் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு, பாருங்கள், அவள் யாரு? அந்த பெண்மணி சொல்றாரு, எபிரேய மனுஷன் தன்னிடத்தில் சரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்குள் கொண்டு வந்தார். அவன் என்னுடைய சயனிக்கும்படி என்னிடத்தில் வந்தான். நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன். நான் சத்தமிட்டு கூப்பிடுறதை அவன் கேட்டு தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போய் விட்டான். பெரிய இடி, யோசேப்பு வாழ்க்கையில பெரிய இடி, பெரிய பழி வந்துருச்சு. அல்லேலூயா. பெரிய பழி வந்துருச்சு. அவனை தூக்கி ஜெயில போகக்கூடிய ஒரு நிலைமை வந்துருச்சு. ஆனாலும் தன் எஜமானுடைய மனைவிதான் தவறு செஞ்சதுன்னு சொல்லவே இல்லைங்க. அல்லேலூயா. மேன் இடியே விழுந்தாலும் அவன் பாவம் செய்யல, ஸ்டெடியா நின்னான். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பாவங்கள் எதெல்லாம் வருதோ தயவு செய்து அந்த பாவ காரியங்கள் வேண்டாம். ஏமே, நீ கர்த்தருக்காக வைராக்கியமா நில்லு. இருக்கிறது அப்படி எழுதி நிற்போமா? ஏமே, இதனுடைய அடுத்த பகுதி ஏமேன் தொடரும். அல்லேலூயா. இந்த பார்ட் 1 மாத்திரமே எழுதி நிற்போமா? அல்லேலூயா. போட்டால நம்புறப்பா, பழிகளை சொன்னால நம்புறப்பா, குழியில போட்டால நம்புறப்பா, பழிகளை சொன்னால நம்புறப்பா. என் தேவனே, என் ஜீவனே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்புறப்பா, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்புறப்பா. நம்புறப்பா, உங்களை நம்புறப்பா, நம்புறப்பா, உங்களை நம்புறப்பா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்புறப்பா, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்புறப்பா. நம்புறப்பா, உங்களை நம்புறப்பா, 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 நம்புறப்பா, உங்களை நம்புறப்பா. ஆமென். யோசேப்பு கனி தரும் திராட்சை கொடியாய் இருந்தாருங்க. தான் கனி கெட்டு போகல, தான் கனி கசப்பா இல்லை, அவன் பாவம் செய்யலைங்க. அவன் கனி தரும் திராட்சை கொடியாய் இருந்தாங்க. கனி தருகிற ஆண்டுல யோசேப்புடைய கனி என்ன? பாவம் நெருங்கி வருது, அவன் தள்ளி விட்டு ஓடி போறான். அதாங்க தேவன் எதிர்பார்க்கிற கனி. உன் வாழ்க்கை கனி கொடுக்கிற வாழ்க்கையா இருக்கணுங்க. அல்லேலூயா. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே, அப்பா, கனி கொடுக்கிற ஆண்டுல அல்லது யோசேப்பு ஒரு கனி கொடுக்கிற கூடிய ஒரு மகனாய் இருந்தாரு. ஆண்டவரே, இன்னைக்கு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக எங்க வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, எத்தனையோ பாவங்கள் நெருக்கி வந்தாலும் அந்த பாவ காரியங்களை தள்ளி போடுங்க. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தப்படுத்துங்க. வந்த ஒவ்வொரு ஆசீர்வதிங்கப்பா. யோசேப்பு வாழ்க்கையில அடிமேல் அடி, இடிமேல் இடி விழுந்தாலும் அவன் கர்த்தரை விட்டு தூர போகவில்லை. கர்த்தரோடு யோசேப்பு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் பாவம் செய்யவில்லை. தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அந்த பாவத்திலே அவன் தேவனை அறிக்கை செய்தான். இன்றைக்கு உன் பாவ வாழ்க்கையில ஏதாவது ஒரு ஒரு பாவம் வருமானால் சமரவிட்டு சொல்லுங்கள், நான் தேவனுடையவன், நான் கர்த்தருடைய மகன், நான் பாவம் செய்ய மாட்டேன். கர்த்தரினோடு இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். மகளே, இனி தீங்கு உன்னை அணுகுவதில்லை, பாவம் உன்னை மேற்கொள்ளாது. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார்.
பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து விட்டார். இனி பாவம் செய்யாதே. யோசேப்பு வாழ்க்கையில இடியே விழுந்துச்சு. அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டாங்க. ஆனால் அவன் காட்டி கொடுக்கவில்லை, பாவம் செய்யவே இல்லை. தேவனோடு அந்த துன்பத்திலும் தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்தான். யோசேப்பு கனித்தரும் கொடியாய் இருந்தார். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே, பாடி துதிக்க ஆராதிக்க செய்த கிருபைகளுக்காக நன்றி. வந்த ஒவ்வொரு பேரை பேராக ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் நன்றி. நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க ஆண்டவரே உங்க கரை எங்கள் மேல இருந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, நன்மையான காரியங்கள் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் மனதில் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். அடுத்த வாரம் தயவு செய்து 8:45 வந்துடுங்க. அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. God bless you.